விசிறு வலையில் மீன் பிடிக்கும் முறைகள் அழகு. போடுங்கண்ணாக்க ஃபேமஸ் ஆக மாட்டோம். என்னத்தான் கதை பெரிய வலைக்குதுண்ணா அது எனக்கு கொள்ளாது. 2 மீனாவது கிடைக்குண்டா கடவுள். வீடியோ வேற எடுக்கிறாரு. இது அப்படியா அவர் வேற போய் எடுத்துங்கிறாரு. இது வந்து நம்ம குளத்துல போட்டு இன்னொரு வீடியோ எடுத்துருக்கேண்ணா. ஒரு 10 மீன் போட்டு தள்ளிடலாம். ஒண்ணுமே இருக்காது. வேற பட்டு நம்ம சொல்ற அவரோ வீடியோ. அழகு தமிழ் கவிதை கழகம் இதுபோல் காட்சிகள் எண்ணற்றவை பதிவு செய்து வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்துள்ளது. இருந்தாலும் இவர் விடாமுயற்சியை பாராட்டும் வண்ணம் எதுவும் இதில் மீன் சிக்கவில்லை. இருந்தாலும் அவர் விசிறுவலையை சரி செய்து கொண்டிருக்கும் காட்சிகள் மிக அழகு. நீங்களும் இதை பார்த்து இதுபோல் முறையை கையாளும் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். என் உறவுகளே, யாவராலும் இதுபோல் விசிறுவலையை விசிறி மீன் பிடிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்ள இயலாது. சிலர் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதையும் ஒரு பழக்கங்கள் கொண்டால்தான் வழக்கங்கள் ஆகும். மீன் பிடிக்கும் முறையில் இதுவும் ஒன்றுதான். இதை யாவரும் கற்று தேர்ந்து விடுவார்களா என்றால் நிச்சயம் இருக்காது. அழகான காட்சிகள். அவர் மீண்டும் அந்த விசிறுவலையை சரி செய்து கொண்டிருக்கிறார். விசிறுவார் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முன் என் பதிவில் அனைத்திலும் நிச்சயம் மீன் சிக்கியதாக தான் இருந்திருக்கும். மறுபடியும் ஒரு முயற்சி அவருடையது. பாராட்டுங்கள். பெரும் மகிழ்ச்சி. நிச்சயம் மீன் கிடைக்கும் என்ற அழகு அழகு. முயற்சி பண்ணுங்கண்ணா, நிச்சயமாக கிடைக்கும். மறுபடியும் இவர் விடாமுயற்சிக்கு மீன் கிடைக்குமா என தெரியவில்லை. இருந்தும் அவர் முயற்சிக்கு பாராட்டுக்கள் நிச்சயம் செய்ய வேண்டும். என் உறவுகளே, ஒரு மீன் நிச்சயம் சிக்கியுள்ளது. இதுவே அவர் செய்த, அப்படியே தூக்கி பிடிங்க, அவர் செய்த இந்த விசிறுவலைக்கு கிடைத்த பெரும் வெற்றி பாருங்கள். அவருடைய முயற்சி இது தொடரும் வீடியோவாக இருக்கையில் முதலில் கிடைக்கவில்லை, மீண்டும் கிடைத்தது. இது அழகு தமிழ் கவிதை கழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது அவருக்கு கிடைத்த, இன்று அவர் செய்த விடாமுயற்சிக்கு கிடைத்த கூலி. நன்றி, வணக்கம். நீங்களும் இதை பிறருக்கு பகிருங்கள். அழகூற இந்த காட்சிகளை கண்டு நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். குளத்துல போட்டு ஒரு 10 மீன் வந்துன்னா இல்லை, இதில் 4 மீன் கிடைச்சி அப்போ வந்து கூட டக்குன்னு